கிறிஸ்தவர்கள் நாடோடிகள், நாட்டு பற்றற்றவர்கள், ராஜ துரோகிகள், அரசனின் அதிகாரத்தை மறுப்பவர்கள், போப்பாண்டவர் ஒருவரையே வேதியனாகவும் உலகால் வேந்தனாகவும் வைத்து அவர் ஒருவருக்கே கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் என்றெல்லாம் குற்றஞ்சாட்டப்பட்டு அவர்கள் மிருகங்களென வேட்டையாடி கொல்லப்பட்ட காலகட்டம். இச்சூழலில் ரோமை மாமன்னன் மாக்சிமஸுக்கு தளபதியாகவும் மெய்காவலனாகவும் கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதலாகவும் செயல்பட்டு கிபி 283 ஆண்டு மறைசாட்சியானவர் இன்று புனிதராக போற்றப்படும் புனித செபஸ்தியார். அவரது வீர வரலாற்றை நாம் இப்பொழுது காண்போம். சபையோரே, கீழ்த்திசை தேசங்களை ஆண்டு வரும் என் அண்ணன் தியோக்லேசியஸ் மகிழ்ச்சியான செய்தி அனுப்பியிருக்கிறான். நடு இரவிலே இருபுறம் இருந்தும் கார்மேகங்கள் விண்ணில் உருவெடுத்து மின்னலும் முழக்கவுமாய் இடியிடித்து மண்ணில் விழுவது போல் இந்த புண்ணிய பூமியிலிருந்து கிறிஸ்தவர்களை கூண்டோடு பெயர்த்தறிய என் அண்ணன் கூட்டு முயற்சி கோரியுள்ளான். அருமை தளபதியே, அரசே, போரில்லையே என்று பெருமினாயே, தினவெடுத்த தோள்களுக்கு தீனி தேவை என்றாயே. அருமையான சந்தர்ப்பம். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான போர் இந்த சங்கநாதம் ரோமை சாம்ராஜ்யம் ஒழிக்கட்டும். ஒளிந்தார்கள் கிறிஸ்தவர்கள், அழிந்தார்கள் என்று நாம் ஓய்ந்திருந்தால் ஒன்றிற்கு 9 பலுகி பெருகி நம் சாம்ராஜ்யத்தை அழித்து விடுவார்கள். வாழ் மீது படியும் துரும்பு போல், தோல் மீது படரும் புண் போல் நம் வலிமைக்கு அவர்கள் விலைபேசி விடுவார்கள். இனி ஒரு கணம் புறேன். நம் சக்தி முழுவதை ஒன்று திரட்டி ராஜபக்தியற்ற அந்த கிறிஸ்தவர்களுக்கு சாவடி கொடுத்தே ஆக வேண்டும். தெர்த்துல்லியஸ் அரசே, கிறிஸ்தவர்களை கிள்ளி எறிய உருப்படியான யோசனைக்கு உன்னால் வர முடியவில்லை. உன்னை அமைச்சராக வைத்து தீட்டிய திட்டங்கள் எல்லாம் குலைந்து குட்டிச்சுவராயின. இதோ உனக்கு ஒரு இறுதி வாய்ப்பு அளிக்கிறேன். கொல்லாத கிறிஸ்தவர்களை இல்லாமலாக்க உறுதியான திட்டம் என்று சொல். கூறுகிறேன் அரசே. உடனே ராஜ்ய சபையை கூட்டுங்கள். சபைக்கு வருகை தரும் சிற்றரசர்கள் அனைவரிடமும் கிறிஸ்தவர்கள் ராஜ துரோகிகள், நாசக்காரர்கள் என்று நம்பகமாக பேசி அவர்களை அழிப்பதே நம் கடமை என்பதை உணர்த்தி அதற்காக சட்டமும் ஏற்ற வேண்டும். சட்டத்தின் துணையோடும் சிற்றரசர்கள் உதவியோடும் கிறிஸ்தவர்களை அழிப்பதே உறுதியான வழி என்று அடியேன் கருதுகிறேன். சபா, பொருத்தமான யோசனை. இன்னும் ஏன் தயக்கம்? சிற்றரசர் அனைவருக்கும் செய்தி அனுப்பு. நந்தவனத்திலேயே அமைய இருக்கும் வனப்பு மிகு மாளிகைக்கு வரைய தருமாறு மன்னர் அனைவருக்கும் வரைந்திடு ஓலை. அப்படியே செய்கிறேன் மன்னா. புல்வியஸ் அரசே, மறைந்து வாழும் மண்டகங்களை காட்டித்தர வந்த உழவனே, உன் திறமையை காட்ட தக்க தருணம் வந்துவிட்டது. கிறிஸ்தவர்களை அழிப்பதே நம் கடமை. விழிப்புடன் இரு. ஒளிந்து வாழும் கிறிஸ்தவர்களை லபக்கென பிடித்துக் கொடு. அவர்கள் சொத்தில் சரிபாதியை உனக்கு பரிசாக அளிக்கிறேன். மகிழ்ச்சி மன்னா. சபை கலையலாம்.
பவியோலா, என் அன்பே, உன் அழகும் அந்தஸ்தும் என் உள்ளத்தில் ஆழ பதிந்து விட்டது. அன்பே, நீ என் கையில் வருவது எப்போது? என்ன கோர்வினஸ், காதல் மயக்கமா? எல்லாம் அந்த பவியோலாவை நினைத்துத்தான். ஆனால் அவள் என்னை கண்டுகொள்வதே இல்லையே. ஒருதலை காதலா? அவளை எப்படியும் அடைந்தே தீருவேன். ஐயா ஐயா, யார் நீ? கூறு. நான் ஒரு யார்மற்ற அனாதை. உன் பெயர்? மீரி. இல்லை இல்லை, சீரியா. ஏன் குழம்புகிறாய்? மீரியாவா சீரியாவா? சந்தேகத்தை கிளறாதே. என் பெயர் சீரியாவேதான். சத்தியமாக சொல்கிறேன், சந்தேகம் வேண்டாம். என் பெயர் சீரியாதான். இங்கு ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? பிழைப்பு தேடி தெரியும் ஏழை நான். உங்கள் கருணையால் ஏதேனும் ஏவல் செய்து நாளை கழிக்க எண்ணி வந்தேன். கருணை செய்யுங்கள், காலம் உள்ளளவு மறவேன். சரி. ரோமை சாம்ராஜ்யத்திலே கொளுத்த பணக்காரி ஒருத்தி இருக்கிறார். உன்னை பரிசாக அவளுக்கு அளிக்கப் போகிறேன். பணிவோடும் பாசத்தோடும் பண்போடும் உன்னை நடத்துவார். ஆனால் ஒரு நிபந்தனை. என்னையா? நான் செய்யும் உதவிக்கு எனக்கு நீ எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். சரிதானே? மறுத்தால் ஐயா, எவராட், இவளை அழைத்து சென்று அந்த பவியோலாவிடம் என்னுடைய அன்பு பரிசாக ஒப்படைத்து விடு. சரி கோர்வினஸ். வணக்கம் அண்ணா. வணக்கம் பங்கராஸ். அண்ணா, சொந்த நாட்டுக்கே பந்தம் இல்லாததை போல் எத்தனை காலம் நாம் அந்தரங்கமாக வாழ முடியும்? சிறகொடிந்த பறவைகளைப் போல் சந்து பொந்துகளிலும் குகைகளிலும் வாழும் நாம் சுதந்திரம் வானம்பாடியாக தலை நிமிர்ந்து நடக்கும் காலம் வராதா அண்ணா? அஞ்ஞான இருள் சூழ்ந்த ரோமை சாம்ராஜ்யம் கிறிஸ்துவின் அருளொளியால் அழகுற்றி விளங்கும். அற்புதம் மாற்றம் உண்டாகும் என்று நம்புகிறீர்களா அண்ணா? நம்பிக்கைதான் அஸ்திவாரம். அதன் மேல்தான் நம் முயற்சிகளை எழுப்ப வேண்டும் தம்பி. கிறிஸ்தவர்களை அழிப்பதே பேச்சாகவும் மூச்சாகவும் கொண்ட மார்க்சிமஸ் ஆட்சியில் நீங்கள் எப்படி அண்ணா தளபதியாக துணிந்தீர்கள்? கிறிஸ்தவர்களை பிணமாக்குவதற்கு தன் உயிரை கட்டி காக்கும் மன்னனுக்கு தாங்கள் பணி பணயமாவாதா அண்ணா? இவையெல்லாம் தெரியாமல் நான் பதவியில் ஒட்டி கொண்டிருக்கவில்லை பங்கராஸ். சிறையிலே சிக்குண்டு வாழும் கிறிஸ்தவர்களுக்கு தேர்தல் கூறவும் ஆறுதல் அளிக்கவும் தான் இந்த பதவியில் இருக்கிறேன். நாமே நம்மை மறைத்து வாழ்வதால் கடவுளை மறுதலிப்பது என்று மட்டும் எண்ணாதே. கிறிஸ்தவர்களை போர்க்களம் நடத்தி செல்ல வேண்டிய நாமே அணிவகுக்கு முன் செத்துமடிந்தால் கிறிஸ்தவரின் கதி என்னாவது? சிந்தித்துப்பார். சரிதான் அண்ணா, உங்கள் வீரத்தில் நல்ல விவேகம் இருக்கிறது. அண்ணா, இடிபோல் முழங்கும் இந்த ஓசைகள் எங்கிருந்து எழும்புகின்றன? அந்த மாலில் உள்ள சிங்கங்களும் பொய்களும் தான் இப்படி கர்ச்சிக்கின்றன. கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்து கொள்ள இந்த கொடிய மிருகங்கள் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. அப்படியானால் இந்த சிங்கத்தின் முழக்கம் நம்மை போருக்கு தயாராக தூண்டும் முரசு அல்லவா அண்ணா? ஆம் பங்கராஸ், அந்த காலம் நெருங்கிவிட்டது. அண்ணா, என்னிடம் ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன. கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இறக்கும் முன்னரே அவற்றை ஏழைகளுக்கு வழங்கிவிடலாம் என்று நினைக்கின்றேன். அப்படியே செய் பங்கராஸ். அடிக்கடி நாம் இங்கு சந்திக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அரசன் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளை அவ்வப்போது நான் தெரிவிக்கிறேன். திருத்தந்தையிடம் நீ அவற்றை தெரிவித்தால் நம்மவர்களை பாதுகாத்துக் கொள்ள ஏதுவாக இருக்கும் அல்லவா? அப்படியே செய்கிறேன் அண்ணா. சரி, வருகிறேன் பங்கராஸ். ஆகட்டும் அண்ணா. சரணம் சர்க்குருவே. வா அபாக்கியாஸ், என்ன உன் பதவி, வேலை எப்படி? அதை ஏன் கேக்குறீங்க? வில் படைக்கு இப்ப தளபதி நான் தான். சரியான பதவி, சந்தோஷமா இருக்கணும். இது என் ஆசீர். அது இருக்கட்டுங்க. பெண் பார்த்து தருவதாக பொன் வாங்கினீங்களே, என்னவாச்சு பெண்?
பார்த்தேன் பட்டாள மைனருக்கு எவன் பெண் கொடுக்கிறான்? ஏன் பட்டாளக்காரங்களுக்கு என்ன குறைச்சல்? குறைச்சல் என்றும் இல்லை. அப்படின்னா பெண்ணுக்கு பதில் மண்தான் கிடைக்கும். அப்படி என்றால் பெண்ணுக்காக பெற்ற பொன்? ஆத்திரப்படாதே அபாக்கியாஸ். உனக்கு பெண் பார்க்கும் இடமெல்லாம் முட்டுக்கட்டாக நிற்பது பிரம்மச்சாரி போல் நடிக்கும் ஜபாஸ்டின். அதனால் தான் என் உணர்ச்சி வீணாகிறது. நல்ல நாடகம். எனக்கும் தளபதிக்கும் பகையை எழுப்பும் எண்ணமா? செபாஸ்டின் எனக்கு தெரியாதவரா? சூழ்ச்சிக்கு இரையாகும் தூண்டில் மீன் இல்லை நான். உன் பேச்சும் நடத்தையும் நம்பக்கூடியதாக இல்லை. மாசற்றிருக்க வேண்டிய அறையிலே மங்கையர் சூடும் மலர். சாது வேடத்தில் இருக்க சந்தேகத்துக்குரியவரே, ஜாக்கிரதை. ஒன்றில் பெண் அல்லது நான் கொடுத்த பொன், இல்லையேல் உம்மை இவ்வுருவில் விடமாட்டேன். வருகிறேன். அப்படா வா கோர்வீனஸ். வணக்கம் குருவே, தாங்கள் நலந்தானே? நான் கூறியது பற்றி எந்த முடிவுக்கு வந்தீர்? காயா பழமா? பழுத்து விழ இன்னும் கொஞ்ச நாள் தேவை. அதற்குள் பழுக்க வைத்து பவியலாளை தின்ன வேண்டும் என்றால் எண்ணாமல் இறக்க வேண்டும் பொன், கை நிறைய குவிக்க வேண்டும் பணம். இன்னும் பணமா? காலத்துக்கு தக்க கயறு வேண்டும். அப்போதுதானே இறக்க முடியும். பவியலா எப்பேற்பட்டவள் தெரியுமல்லவா உனக்கு? பணக்காரி, பணத்துக்கு தக்க அகந்தை உடையவள். அதனால் தான் என்னை அற்பனாக மதிக்கிறாள் போலும். உண்மை. அவளை கல்யாணம் பண்ணுவது சுலபமல்ல. பணத்தால் மட்டுமே அது முடியும். பணம் 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 எங்கு செல்வது பணத்திற்கு? கல்பூரணரே, பணம் சம்பாதிக்க நீரே ஒரு வழி கூறுமே. குறுக்க வழி சொல்லுகிறேன். புல்வியாசை போல் நீயும் சம்பாதிக்க தடை என்ன? புல்வியாஸ் யார்? அவன் எப்படி சம்பாதிக்கிறான்? மார்க்சிசத்தின் உளவாளி. அவன்தான் கிறிஸ்தவர்களை காட்டிக் கொடுத்து பரிசாக பணம் சம்பாதிக்கிறான். பெரிய சூழ்ச்சிக்காரனும் கூட. ஓ, சூழ்ச்சிக்காரன். புல்வியாசை அணுகு, நெருங்கி பழகு. அவன் திசை உன் பக்கம் திரும்பட்டும். உனக்கு அவன் உடம்பட மறுத்தால் தீர்த்து கட்டிவிடு. புல்வியாசின் அந்தரங்க விஷயங்களை அறிவது எப்படி? உன்னோடு இருக்கிறானே ஏவராட், அவன் புல்வியாசின் நண்பன். அவனிடமிருந்து விஷயத்தை உறிஞ்சிவிடு. சபாஸ் கல்பூரணரே, சபாஸ். பணம் சேர்க்க நீர் காட்டிய பாதை, சொல்லிய பாடத்தை செயலில் காட்டுகிறேன். பவியோலாவை என்வசமாக்கும் பொறுப்பு உம்முடையது. உண்மையே நம்பி இருக்கிறேன். சென்று வா, வென்று வா. எவராட், நீ கூண்டில் சிக்கிய கிளி. தப்பிச் செல்வதும் தங்கி விடுவதும் உன் கையில் தான் இருக்கிறது. உன்னையும் உன் தோழன் புல்வியாசையும் பற்றி விவரங்களை விளக்கமாக சொல். விடுதலை தானே கிடைக்கும். இல்லையேல் இதோ பார். இதற்கு இரையாகி தீர வேண்டியதுதான். யோசிக்க நேரமில்லை. யார் அந்த புல்வியாஸ்? யார் நீ? சொல். சொல்லிவிடுகிறேன். சொல், உடனே சொல். அன்றொரு நாள் கிளாடியஸ், மாக்சிமஸ் நாட்டு எல்லையை அடைந்து விட்டோம். தியோக்ளேசியனின் தொல்லைகள் இங்கு இருக்காதல்லவா? ஆம் ஓரன்சியஸ், தியோக்ளேசுக்கு எதிராக ராஜ துரோகி என்று குற்றஞ்சாட்டப்பட்ட நம் உயிர் மயிரிழையில் பிழைத்தது. அந்த கொடுங்கோலனது இரும்பு கோட்டையிலிருந்து தப்பியது கடவுளின் கிருபையால் தான் அண்ணா. உன்னையும் உன் அண்ணனையும் கடல் தாண்டி கொண்டு சேர்த்தது இந்த கிளாடியஸின் கருணை என்று சொல். ஒரு கிளாடியஸ், அவளுக்கு ஞான பைத்தியம். பழங்காலத்து கிளடு மாதிரி உளறி கொட்டுவாள். மீரியா, இனி செலவுக்கு அரை காசும் இல்லை. தங்கச் செருகையிட்ட கைக்குட்டை ஒன்று வைத்திருக்கிறாயே, அதை இப்படி கொடு. அது கொடுப்பதற்கல்ல அண்ணா, கட்டி காப்பதற்கு. ஏன்? நற்கருணையை மறைத்து வைத்திருந்த விலை உயர்ந்த ஆடை இது. சாவது வரை இது என்னோடு இருக்க வேண்டும். முடியாது என்று கூறியமைக்கு மன்னிக்க வேண்டும் அண்ணா. ஓரன்சியஸ், நான் கூறியதை ஞாபகப்படுத்திக் கொள். உன் தங்கை நம்மோடு அழைத்துச் சென்றால் நம் வாழ்வு குட்டிச்சுவராகிவிடும். நாம் கிறிஸ்தவர்கள் என்ற உண்மை மாக்சிமஸுக்கு எட்டினால் போதும். ரோமை நாட்டில் நாம் வாழவே முடியாது.
அதனால் மனதை கல்லாக்கிக் கொள். அண்ணன் தங்கை என்கிற பாசம் தாய்மடியில் கொஞ்சும் வரைதான். கிளாடியஸ் துரோகி! மீரியா, ஆபத்தென்று பாராமல் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். இதைவிட பெரியதோர் தியாகத்தை நீ என்னிடம் எதிர்பார்க்கலாமா? உடன் பிறந்தவர் ஒருவருக்கொருவர் உதவுவது கடமை. இதுக்கு தியாகமுத்திரை எதற்கண்ணா? வேதாந்தம் பேசும் வேலை அல்ல இது. நீ எங்காவது சென்று பிழைத்துக்கொள். கொடூரமான வார்த்தைகள் அண்ணா. கருணை காட்ட இனி வழியில்லை. அப்புறம் என் கதி? உன்னை நீயே காத்துக்கொள். இதுவா நீதி? நீதியோ அநீதியோ இருவரும் வாழ ஏற்ற வழி இதுதான். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் கூடி பிறந்தவர்கள் கூடியே வாழ வேண்டும் அண்ணா. தங்கை பேசுவது குடும்பக்கலை. துடுப்பற்ற படகு போல் வாழ்வா சாவா என்று இடுக்கண் பட்ட நமக்கு அது ஆபத்து. ஒரன்சியஸ். ஆம் மீரியா, நாம் அனைவரும் வாழ வேண்டும். அதற்காகத்தான் வேறு வழியின்றி கூறுகிறேன், போய்விடு. அண்ணா! மீண்டும் எங்களை சந்திக்க நேர்ந்தால் உன் அண்ணன் என்று என்னை காட்டிக் கொடுத்து விடாதே. அண்ணா! அண்ணா! போய்விடு. முத்துக்கள் விளைவது ஆழ்கடலில். ஆழ்கடல் நோக்கி நம் பயணம் தொடர்ந்தால்தான் இனி பொருள் சேர்க்கலாம். இதில் தடை என்ன இருக்கிறது? சாதகமான அலையின் போது படகை செலுத்தி கடலில் குதித்து விட வேண்டும். தவறினால் தொடர்ந்து வரும் துன்ப அலைகள் நம் லட்சியப் படகை மூழ்கடித்துவிடும். ஒரன்சியஸ், இவையெல்லாம் நீ எதற்காக என்னிடம் கூறுகிறாய்? அருமையான சந்தர்ப்பத்தை பாழாக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான். என்ன அந்த சந்தர்ப்பம்? கிறிஸ்தவர்களை காட்டிக் கொடுத்தால் அவர்கள் சொத்தில் பாதியை தரப்படும் என்பது ரோமை நாட்டு சட்டம். கிளாடியஸ், தெரியாதா உனக்கு? நமக்கேற்ற வேலை இதுதான். நாம் கிறிஸ்தவர்கள் ஆதலால் மறைந்து வாழும் கிறிஸ்தவர்களை காட்டிக் கொடுப்பது சுலபம். ஆனால் நம் மனசாட்சிதான். மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது முட்டாள்தனமாக உளராதே. நமக்கு வேண்டியது பணம். அதை பெறும் வழி பாவமானால் என்ன, பழியானால் என்ன? சரியாக சொன்னாய். எப்படியாவது மாக்சிமஸிடம் கிறிஸ்தவர்களை காட்டிக் கொடுக்கும் உளவனாக வேலை வாங்கிவிட வேண்டும். நிறைய பொருள் சேர்க்கலாம். இந்த தொழில் உனக்கு தோளோடு தோள் தந்து நிற்கிறேன். ஆனால் ஒரன்சியஸ், நாம் கிறிஸ்தவர்கள் என்பதும் கீழ்த்திசை தேசங்களை ஆண்டு வரும் தியோக்லியஸுக்கு வேண்டாதவர்கள் என்பதும் யாருக்கும் தெரியாத ரகசியமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதுதான் முக்கியம். முதலில் நம் பெயரை மாற்றிக்கொள்வோம். நீ என்னை புல்வியஸ் என்று அழைக்க வேண்டும். நான் உன்னை எவராட் என்று அழைக்கிறேன். வா, அரசனை காண அரண்மனைக்கு செல்வோம். இதுதான் எங்கள் கதை. அந்த ஓரன்சியஸ் தான் புல்லியஸ், நான் தான் கிளாடியஸ். என் உண்மை பெயர் எவராட் அல்ல. புல்வியஸின் தங்கை பெயர் சீரியாவா மீரியாவா? சந்தேகமாக இருக்கிறது எனக்கு. மீரியாதான், சீரியா அல்ல. அவள் இருக்குமிடம் தெரியுமா உனக்கு? தெரியாது. அவள் இறந்திருப்பாள் என்று நான் நம்புகிறேன். போதும் போதும், இவனை இப்படியே இழுத்து சென்று கோர்வினஸ், இழுத்துச் செல்லுங்கள். புல்வியஸ், நள்ளிரவிலும் 4 பேர் மத்தியிலும் என்றும் எங்கும் உன்னை காண்கிறேன். ஆனால் சந்தியிலே பேசும் உன் சங்கதிகளெல்லாம் இன்றுதான் என் சன்னதியை அடைந்தது. ஏன் புல்வியஸ், தனித்திருப்பது உனக்கு பழக்கமோ? நாய்களும் நரிகளும் தான் இரவில் தூங்காது. இதில் நீ புல்வியஸ், நான் யார் என்று தெரிந்தால் இப்படி இழிவாக பேச துணிந்திருக்க மாட்டாய். நான் தான் கோர்வினஸ். என் தந்தை தொர்த்துல்லியஸ், மாக்சிமஸ் மன்னனின் அமைச்சர். அமைச்சரின் வாரிசு என்பதால் நான் பயந்து உன்வசமாகி விடுவேன் என்ற எண்ணமோ? ஏய், வெளிக்கு நல்லவனாக நடித்து மறைவில் அநீதியை அக்கிரமங்களை அஞ்சாது செய்யும் உன்னை அறிந்தவர்களில் நானும் ஒருவன். ஆளை பயங்காட்டு பிழைக்கும் உன் தொழிலுக்கு வேறு கோழைகள் உண்டுமானால் பார். கீழ்த்திசை மன்னன் தியோக்லேசியனுக்கு எதிராக சதி ஒன்றை நடத்தி தலை போகும் முன் தப்பி ஓடி வந்தவன் தானே நீ? வேறு யாராவது இருக்கும்.
என் மீது வீண்பழி சுமத்தாதே. என்ன ஆதாரம் இருக்கிறது உன்னிடம்? ஆதாரம் ஆதாரம் ஓரன்சியோஸ். புல்வியஸ் என்பது உனது புனைப்பெயர். என் பெயர் ஓரன்சியோஸ் என்பது உனக்கு எப்படி தெரியும்? பதறாதே, உன்னை காட்டிக் கொடுக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. அப்படியானால் எங்கே என் எவராட்? எவராட் கிளாடியஸ் அல்லவா அவன் பெயர்? எங்கே அவன்? நாடு கடந்து வந்த அவன் இந்த உலகை விட்டே கடந்து விட்டான். கொண்டு விட்டாயா? ஏய், கொண்டது நான் அல்ல. நானும் கிளாடியஸும் உயிருக்கு உயிராக பழகினோம். பொல்லாத காலம் பகைவர்கள் அவனை பழி வாங்கி விட்டார்கள். சாகும் முன் உனக்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகளை என்னிடம் ஒப்புவித்து சென்றான். இறந்த உன் எவரட்டாக என்னை நீ நம்பலாம். வா, கண்ணல் இருட்டு, கலந்து பேச நல்ல நேரம் இது. புல்வியஸ், உன்னிடம் விவேகம் இருக்கிறது, என்னிடம் வீரம் இருக்கிறது. ஒப்புக்கொள்ளுகிறாயா? ஆம். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான திட்டங்களில் நாம் இருவரும் ஒத்து நிற்போம். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. இந்த தொழிலில் கிடைக்கும் லாபத்தை நம் இருவரும் பகிர்ந்து அனுபவிக்க வேண்டும். அப்படியே செய்வோம். வா, போகலாம். மாமன்னார் மாக்சிமஸின் அழைப்பை ஏற்று வருகை தந்த சிற்றரசர் அனைவரையும் மகிழ்விக்க நாட்டியம் ஆரம்பமாகட்டும். கண்ணியமிக்க சபையோரே, விண்ணில் தவள முழுமதி போல் மன்னாதி மன்னன் நான் வீற்றிருக்க, அறிவில் பழுத்து அனுபவத்தில் முதிர்ந்த தாரகைகள் போல் சுடர்விடும் மன்னர்கள் நீங்கள் இருக்க, கிறிஸ்தவர்களை நிரந்தரமாக அழிக்க இச்சபையிலே வழிவகுக்க வேண்டும். நம் நாட்டிலும் நாட்டு கோட்பாடுகளிலும் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பற்றில்லை. நம்மை அண்டி வாழ்ந்தாலும் ஒண்டி வாழா தண்டி குணம் படைத்தவர்கள் உற்றாரும் உறவினரும் போல் நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை பகைத்து கெடுக்கும் வேற்றுமைக்காரர்கள். ரோமே நகரிலே எனக்கு மேலாக ஒரு பாப்பாண்டவனை உலகால் வேந்தனாகவும் போதிப்போனா வைத்து கொண்டாடும் கொடுமை நினைத்தால் என் இதே நின்றுவிடும் போல் இருக்கிறது. இவையெல்லாம் அவர்கள் ராஜ துரோகிகள் என குற்றஞ்சாட்டவும் அவர்களை அழிப்பதற்கு சட்டம் இயற்றவும் போதுமான காரணமாகும். அவர்கள் மேல் இன்னும் குற்றச்சாட்டுகள் இருப்பின் ஒருவர் பின் ஒருவராக நிரூபிக்க கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க மன்னாதி மன்னா! எமது நாட்டின் வடபாகத்தில் பெரிய பூகம்பம் ஒன்று உண்டாகி பிரபல பட்டணம் ஒன்று அழிந்து போயிற்று. வாழ்க மன்னர் மன்னா! எமது நாட்டில் தென்புறம் இருந்து தோன்றிய கொள்ளை நோய் நாட்டை நோக்கி பரவிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் கூற்றுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று நம் தெய்வங்களை கேட்டறிந்த போது கிறிஸ்தவர்களை உயிரோடு உலாவ விட்டதாலும் அவர்களை தண்டியாது தாராளமாய் நடத்துவதாலும் உண்டான தேவகோபம் என்று தெரிய வந்தது. இன்னும் சில இடங்களில் கிறிஸ்தவர்கள் நம் தெய்வங்களை பேசாமல் இருக்கும்படி வாயை கட்டிவிட்டதாக அறிகிறோம் மன்னா. கவனிப்போம், அமருங்கள். அடுத்து நம் அவைக்கு ஒரு கல்பூர்ணஸ் பேசட்டும். அறிவு சான்றா சபையோர்களே, மன்னர் மன்னா, நான் கிறிஸ்தவர்களின் தத்துவ சாஸ்திரங்களை நன்றாக கற்றறிந்தவன். நான் கூறப்போவதெல்லாம் அவர்கள் வேதாகமத்தில் சொல்லப்படுவதை அன்றி சொந்த கற்பனை அல்ல. கிறிஸ்தவர்கள் நாட்டுக்கு நாடு தாவும் நாடோடிகள், பிறந்த நாட்டின் மேல் எந்தவித பந்தபாசமும் இல்லாதவர்கள்,
ஒரு சமயம் நீரோ என்ற மன்னனை நெருப்புக்கு இரையாக்கி நீத்தர்கள். துஷ்டத்தனத்திற்கு அவர்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பது அவர்களுடைய பேராசை கொண்ட குருக்கள். எங்கே அடங்கும் அவர்கள் அக்கிரமம்? என்னையும் கொலை செய்ய கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டார்கள் கிறிஸ்தவர்கள். ஆம் மன்னாதி மன்னரே, நாட்டின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் கிறிஸ்தவர்களால் பேராபத்து. மன்னாதி மன்னரே, அவர்கள் குருக்களின் நாவசைந்தால் போதும் நம் நாட்டையே அழிக்க துணிந்து விடுவார்கள். மன்னாதி மன்னர் மாக்சிமஸ் ஆட்சி செய்யும் ரோமை ராஜ்யத்திலே நம் அதிகாரத்துக்கு உட்படாத ஒரு போப்பாண்டவரை உலகால் வேந்தனாக வைத்திருப்பது நம் அரசரின் அதிகாரத்தை மறுப்பதும் குறைப்பதும் ஆகும். இவையெல்லாம் கிறிஸ்தவர்கள் ராஜ துரோகிகள் என்று உணர்த்தவே சொன்னேன். கேட்டீர்களா சபையோரே? நீங்கள் கிறிஸ்தவர்களை பற்றி என்ன முடிவு சொல்லுகிறீர்கள்? அவர்கள் ராஜ துரோகிகள், நாசக்காரர்கள். அவர்களை அழிப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டியது மிக மிக அவசியம். மாட்சி மிகுந்த அவையோரே, சட்டம் இயற்றலாம். ஆனால் நம்மோடு நாமாக தம்மையே மறைத்து வாழும் அந்த பாதகர்களை கண்டுபிடிப்பது எப்படி என்று கூறுங்கள். நான் கூறுகிறேன். கூறு புண்ணியஸ் கூறு. இந்த சிக்கலை அவிழ்க்க வல்லவன் நீதான். ராஜனே தெய்வம் என்று சட்டம் ஒன்று உடனே பிரகடனம் செய்ய வேண்டும். உடனே செய்கிறேன். முக்கிய சாலைகளிலும் சந்திகளிலும் சட்டத்தின் எழுத்துப் பிரதிகளை தொங்கவிட வேண்டும். தொங்கவிடப்பட்ட சட்ட பிரதிகளை கடந்து செல்லும் ஒவ்வொருவரும் சட்டத்தை படித்து மரியாதை செய்ய வேண்டும் என மன்னன் ஆணையிட வேண்டும். இப்பொழுதே ஆணையிடுகிறேன். கிறிஸ்தவர்கள் நிச்சயம் அரசனே தெய்வம் என்ற சட்டத்திற்கு மரியாதை செய்ய மாட்டார்கள். ஆம், அதுவே அவர்களை காட்டிக் கொடுக்க சுலபமான வழி. சபாஸ் புல்வியஸ், அருமையான யோசனை. அதை அமலாக்கத்தக்க ஆள்தான் தேவை. ஆற்றல் மிக்க தளபதி தங்கள் அருகில் உண்டு அரசே. மாற்று குறையாத அவர் ராஜபக்திக்கு சரியான சம்மானம் அரசே. செபாஸ்டின், புலிவேட்டைக்கு முழங்கும் முரசை எலிவேட்டைக்கு முழக்குவதில்லை அரசே. குற்றுயிரான கிறிஸ்தவர்களை கொல்ல போர்க்களம் தேவையா அரசே? இப்பணியை ஏற்பது இழுக்கென கருதுகிறேன் நான். அரசர் ஆணைக்கு அடிபணிய மறுக்கிறார் தளபதி. இதற்கு காரணம் இருக்கலாம். அதை அவசியம் ஆராய வேண்டும் அரசே. காரணம் புரிகிறது குருவே. என்னவென்று மன்னா? தளபதி பதவிக்கு தக்க பணி இதுவல்ல. நாட்டை காக்கும் மாவீரனுக்கு காற்றில் என்ன வேட்டை? தர்த்துலியஸ், இந்த வேலைக்கு தக்க ஆள் உன்னசம் உண்டென்றாயே. இந்த சபை முன்னே காட்டு அவனை. அரசே, இதோ என் மகன் கோர்வீனஸ். வணக்கம் அரசே. இவன் பொருத்தமானவன். காரியம் முடிக்க தகுந்த திறமைசாலி இவன் தான். பாவம் பழிக்கு அஞ்சாத குணங்கள் எல்லாம் முத்து போல் மொழிகிறது இவன் முகத்தில். சிங்கத்தின் தோற்றமும் சிறுத்தையின் சீற்றமும் நரியின் தந்திரமும் ஒருங்கே அமைந்த சர்க்குணசீலன் இவன் தான். இவனை கண்டாலே போதும் கிறிஸ்தவர்கள் நிலை குலைந்து அரண்டு விடுவார்கள். பொர்வினஸ், அரசு, இந்த மகத்தான பணியை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். சட்டத்தின் நீதிகளை திறமையாக அமலாக்கி பணிய மறுக்கும் கிறிஸ்தவர்களை கைது செய்து என் காலடியிலே கொண்டு போடு. அவர்களின் தலைகளை கொய்து இரத்த சேற்றிலே உடல்களை கூறு போடுகிறேன். இட்ட கட்டளையை திட்டமாக நிறைவேற்று. பக்க துணைக்கு புல்லிய சுண்டு, பரிந்து பேச உன் அப்பன் தற்துல்லிய சுண்டு. பயப்படாதே. தலை வணங்குகிறேன் அரசே. சபை கலையற்றும். தெய்வமாம் தெய்வம். யார் தெய்வம்? யார் தெய்வம் என்று பட்டம் சூட்டியது? ராஜனே தீபம், ராஜனே தீபம். அபாக்கியஸ், அபாக்கியஸ், ராஜனே தெய்வம் என்று இதில் ஒட்டிய சட்டம் எங்கே? அதோ அங்கேதானே இருக்கிறது. சட்ட பலகைதானடா இருக்கிறது. ஒட்டியது எங்கே? காணோம். நேற்று நீ கட்டி வைத்த சட்டப்பலகை அங்கு அப்படியே இருக்கிறது. அடா மூலனே, அதில் உள்ள எழுத்துக்கள் எங்கே? அதுதானடா முக்கியம். கோர்வினஸ்,
எழுத படிக்க தெரியாது எனக்கு. ஒருவேளை நேற்று பெய்த மழையில். ஓஹோ, மழையில் அவைகள் கரைந்து அழிந்து போயிருக்கும் என்று சொல்லுகிறாயா? ஆமாம், அப்படியேதான். சட்டம் கிழிக்கப்பட்டிருக்கிறதா? உளராதே, நடந்ததை கூறு. இரவில் இங்கு வந்தது யார்? ஞாபகம் வந்தது. ஒரு குண்டு தடியம் வந்தான். நீ காணோம் என்று சொன்னதை அவன்தான் கிழித்தறிந்திருப்பான். இங்க பாரு, எங்கிட்ட இருக்க ஈட்டியும் பிடுங்கி முறிச்சிட்டான். கோழையே, சப்தம் போட்டு என்னை துணைக்கு அழைத்தால் என்ன? குறைதான். நமக்குள் ஏன் வீண்டு சண்டை? சட்டப்படி பேசு. நீ காக்கும்படி வைத்த சட்டப்பறை அதோ அங்கே இருக்கிறது. சட்டம் என்றால் அதில் உள்ள எழுத்துக்களடா. இந்த குற்றத்திற்கு உனக்கு நல்ல தண்டனை கிடைக்கும். இல்லையேல் உன்னிடம் வந்தவனை அந்த சட்டத்தை வாசித்து மரியாதை செலுத்தாமல் விடலாமா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்தான். நான் அப்படி அவனிடம் ஒன்று கேட்கவில்லை என்று உனக்கு யார் சொன்னது? வந்தவன் கிறிஸ்தவனானால் அந்த வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டான். ராஜனே தீபம் என்று அவர் திருத்தமாய் சொன்னதை நான் நன்றாக கேட்டேன். அயக்கியனே, சட்ட வார்த்தை ராஜனே தெய்வம் என்றல்லவா? போயா, தெய்வம் தீபம் எல்லாம் ஒன்றுதான். ஒரு கோணல் எழுத்துதான் வித்தியாசம். என் பெயர் அபாக்கியஸ். நீ அயோக்கியன் என்று கூப்பிடுகிறாய். சண்டைக்கு வந்தேனா? இதையெல்லாம் பெருசா எடுக்காதே. நீ சம்பாதிக்கிற கவலையை விடு. எவ்வளவு வேண்டுமானாலும் நான் தருகிறேன். எனக்கு பொருத்தமாக ஒரு பெண் பார்த்து கொடு. மூடடா வாயை, முட்டாளே. நீ செய்த தவற்றினால் மன்னருக்கு என்ன பதில் சொல்வதென்று எண்ணி எண்ணி வேதனைப்படுகிறது உள்ளம். அட போயா, இதெல்லாம் போட்டு பெருசா எடுத்துக்கிட்டு. இதோ இங்கே பார் கோர்வினஸ், அந்த பயல் கத்தியை மறந்து போட்டு விட்டு போயிருக்கிறான். கத்தி அல்ல இது, கத்தி அல்ல இது, திருடன் யார் என்று காட்டும் தடயம். அழகாக பொறுத்திருக்கிறான் தனது பெயரை. பங்கிராஸ், பங்கிராஸ், கொந்தளிக்கும் என் நெஞ்சில் கொதிப்பேற்றி விட்டாய். சட்டத்தை கிழித்து விட்டோம், கோர்வீனஸை தண்டனைக்கு ஆளாக்கி விட்டோம் என்று மாறுவதட்டி சென்ற மடையனே, இரு, உன்னை தேடி இதோ வருகிறேன். வணக்கம் அரசே. என்ன தர்த்துல்லியஸ்? நல்ல நேரம் பார்த்து வருகிறேன். நற்செய்தி கூறத்தானே? நடந்ததை நாணி பேச மன்னா. நடந்ததென்ன? முன்னில் தவழும் முகில் போல் உன் முகத்தில் ஏன் சோகம் படர்ந்திருக்கிறது? என்ன தர்த்துல்லியஸ், ஏன் திணறுகிறாய்? எங்கே உன் மகன் கொர்வினஸ்? அரசே, அவன் ஆரம்பித்த வேலை அடியோடு கெட்டுவிட்டது. என்ன? நாளும் பொழுதுமே அவனுக்கு பகையாக மாறிவிட்டது மன்னா. அப்படியானால் அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலையின் கதி? கிறிஸ்தவ குறும்பன் ஒருவன் சேவகனை ஏமாற்றி சட்டத்தை கிழித்து விட்டான் அரசே. அவமானம், அவமானம்! இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பு யார்? மன்னியுங்கள் அரசே, இதற்கு பொறுப்பு வில்வீரன் அபாக்கியஸ் என்று என் மகன் அல்ல. தங்கள் கோபம் தணிய காத்து கொண்டிருக்கிறான் கோர்வீனஸ். நீ பரிந்து பேச வந்தாயோ? பொறு, நல்ல பரிசளிக்கிறேன். யாரங்கே? இழுத்து வாருங்கள் அந்த கோழையை. சிங்கத்தை போல் சென்ற சிறுநெறியே, அவமானத்தை குலைத்து பூசிய முகத்தோடு ஏன் இங்கு வந்தாய்? அவமானம் தேடித் தந்த அற்பனே, சட்டம் கிழிப்பட்டது போல் உன் உடலின் சந்து சந்தா கிழித்தருகிறேன் பார். மன்னியுங்கள் அரசே, மன்னருக்கு விளைந்த மானக்கேடு என் மார்பிலே ஆழப் பதிந்த வேல். நான் அடைந்த நாணக்கேட்டை நினைக்கும் போதெல்லாம் நெருப்பிலிட்ட மெழுகு போல் என் நெஞ்சம் உருகிறது. வார்த்தை ஜாலங்களால் என்னை மழுப்பாதே. அல்ல அரசே, அல்ல. செய்வதறியாது திகைத்து நிற்கிறேன். செய்த குற்றத்திற்கு என்ன பரிகாரம்? பழிக்கு பழி. சட்டத்தை கிழித்த பங்கிராசை குணராமல் தங்கள் விழிகளிலே விழிப்பதில்லை. வீரப்பால் பயனில்லை கொர்வினஸ், வீரன் தேவை.
மடை திறந்த காட்டாறு வெள்ளம் போல் அந்த பாதகர்களை களைந்தறிய பன்மடங்கு வேகத்தில் பொங்கி எழு. அடிபட்ட நாகம் போல் சீறி விழு. தென்றல் தவழும் நம் நாட்டு வெள்ளி பனிமலை எங்கும் செக்கச்சவேரென செவ்வான புலம்பு போல் செங்கதிர் குருதி ஓட அந்த பாதகர் பதுங்கி வாழும் குகைகளில் எல்லாம் குன்றுகளாக காட்சியளிக்க வேண்டும். ஆணையிடுங்கள் அரசே, தங்கள் ஆட்சியிலே கிறிஸ்தவர்கள் எஞ்சியதில்லை என்ற உண்மையை என் வாழ்நாளில் நிரூபித்து காட்டுகிறேன். தண்டோடு பீத்தறிந்த தாமரை இலை போல் அவர்கள் உடல்களை அங்கம் அங்கமாக அறிந்தறிகிறேன். அங்கோ மன்னாதி மன்னன் மாட்சிமஸின் ஆட்சி பீடம் இன்று முதல் கிறிஸ்தவர்களின் பலிபீடம். அவர் செங்கோல் செம்புலர் போல் செம்பொன்னை உருவாக்கிவிட்ட அழகு போல் அந்த பாதர்களின் இரத்தத்தில் செம்மேனி பூத்து நிற்கும். அரசே, குகைகளிலே பதுங்கி வாழும் கிறிஸ்தவர்களின் தலைகளை பந்தாடி உங்கள் காலடியில் கொண்டு வந்து குவிக்கிறேன். ஆணையிட்டு அனுப்பி வையுங்கள். ஆணை மட்டுமல்ல, ஆயுதங்களும் தருகிறேன். ஆணையை நிறைவேற்ற சகல அதிகாரங்களும் தருகிறேன். ஆயிரக்கணக்கான வீரர்கள் வேண்டுமானாலும் தருகிறேன். அழைத்து செல். அழிய வேண்டும் கிறிஸ்தவர்கள், ஒளிய வேண்டும் அவர்களினம். ஓய்வா. வணக்கம் அண்ணா, வாருங்கள், அமருங்கள். உருக்கமான அழைப்பு. உதட்டில் உறவாடும் சொற்கள் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து எழ வேண்டும். சொல்லுக்கும் செயலுக்கும் உறவில்லாதவன் சிந்தையில் தெளிவில்லாதவன். யாருக்காக இவையெல்லாம் கூறுகிறீர்கள்? உனக்காகத்தான் கூறுகிறேன். அண்ணா, உள்ளத்தில் சந்தேகம் இருந்தால் எண்ணத்தில் எழுவதெல்லாம் தவறாகத்தான் தோன்றும். சட்டத்தை கிழித்து அரசனை அவமதித்தது தவறல்லவா? சரி என்றா சொல்கிறாய்? அரசன் என்றால் ஆள்பவன், வாழ வைப்பவன். இவனோ நம்மை பிணமாக்க வந்த அரக்கன், கிறிஸ்தவர்களின் எலும்புகளால் கொழுமண்டவன் எழுப்பும் கொடியவன், சட்டத்தின் பேரால் நம்மை திட்டமிட்டு அளிக்கும் கொடுங்கோலன். சட்டத்தை கிழிக்க உனக்கு ஏது உரிமை? கடவுளை கௌரவிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு. அடாது செய்த நீ அரசனை அழிக்கவும் தயங்கி இருக்க மாட்டாய். அரசனை அழிப்பதற்கு சமந்தான் சட்டத்தை கிழித்தது. பங்கராஸ், நீ ராஜபக்தியற்றவன், ராஜ துரோகி, நம் அரசனை கொல்ல துணிந்த பாதகன். கடவுளுக்காக மாபெரும் பாதங்களை ஏற்க தயார். ஆனால் குற்றமில்லாத ஒரு இனத்தை தன் கொடும் வாளுக்கு இரையாக்கி புல்லிலும் பூண்டிலும் இரத்தகரை துடைக்கும் மன்னனுக்கு உயிர் காப்பேன் என்ற பட்டம் தாங்களுக்கு ஏக பொருத்தம். மூடுவாயை மதியனே, நீ புரிந்தது மாபெரும் குற்றம். உன்னால் மற்ற கிறிஸ்தவர்களுக்கு ராஜ துரோகிகள் என்ற பட்டம். கொற்றவனை அவமதித்தால் கொதிக்கிறது நெஞ்சம். உன்னால் மற்ற கிறிஸ்தவர்களுக்கு உற்ற இன்னல்களை எண்ணி வேதனைப்படுகிறது. ராஜபக்தி கடவுளையும் மிஞ்சிவிட்டது. என் பக்திக்கு மாற்று தெரியாது உனக்கு. தெரியும், பதவிக்கு அது விளைவான சரக்கென்று. வெளிப்பகட்டிற்கு புத்தியை அடகு வைக்காதே. தெய்வத்தை நித்திக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் துணை நிற்பவன் நான் அல்ல. என் கொள்கையை நீ கடைபிடிக்கவில்லை. கற்பித்த நீங்களே கடமையில் தவறிவிட்டீர்கள். ஒரு காலம் இல்லை. ராஜனே தெய்வம் என்றால் கொள்கை எனக்கு குப்பை மேடு. நான் மட்டும் தளபதியாக இருந்திருந்தால் ராஜனே தெய்வம் என்று ஆணையிட்ட அந்த கொடுங்கோலனை கொண்டிருப்பேன். பங்கராஸ், கிறிஸ்தவன் என்று கூற கூச்சமுற்றவரே, இறை போற்ற அகம்பற்றவரே, பதவி மோகமுற்றவரே, கிழித்தறையும் முகத்துறையை கலையட்டும் உமது வேஷம். பங்கராஸ், ராஜனே உமக்கு தெய்வம் என்றால் இதோ அதை மறுக்கும் இந்த குற்றவாளியை கைது செய்து அந்த கொடியவன் கையிலே ஒப்படைத்து விடுங்கள். பங்கராஸ், நானா உன்னை ஒப்படைப்பது? உன் உள்ளம் எனக்கு தெரியும். கள்ளங்கலங்கமற்றதில் வெள்ளம் போல் ததும்பி வெளிவது கடவுள் பக்தி. நீ எண்ணுவதும் ஏங்குவதும் கிறிஸ்துவின் மகிமை. அதற்காக உன் உயிரையும் அர்ப்பணிக்கிறாய். ஆனால் நம் சுற்றமாகிய மற்ற கிறிஸ்தவர்களுக்கு உற்ற இன்னல்களை பற்றி நீ சற்றும் சிந்திக்கவில்லை. ஒரு நாள் நீ இழைத்த தவறு
வாழ்நாள் தண்டனையாக நமக்கு முடிந்தது. நம்மை அனைத்து ஆளும் திருத்தந்தை போப்பாண்டவர் உன் அடாத செயலை கேள்வியுற்று ஆழ்துயிரில் ஆழ்ந்து விட்டார். அண்ணா, எண்ணிப்பார் பங்கராஸ், அரசனை எதிர்த்து போராட கிறிஸ்தவர்களுக்கு படையாயிருக்கிறது. திக்கற்ற கிறிஸ்தவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக அமைய வேண்டிய நாமே மதியினத்தால் மாண்டு மடிந்தால் ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட கிறிஸ்தவரின் கதி என்னாவது? என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. என் வீர செயலை பார்த்து என்னை தோள் குலுக்க போற்றி பாராட்டுவீர்கள் என்று நினைத்தேன். மாறாக நீங்கள் அதட்டி பேசிய அறிவுரைகள் எனக்கு ஆத்திரத்தை மூட்டிவிட்டன. மதியிழந்து உங்களை அவமதித்து விட்டேன். உங்கள் ராஜபக்தியும் உன்னத சேவைகளும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக என்று இன்று நான் புரிந்து கொண்டேன். அண்ணா, நீங்கள் கிறிஸ்தவன் என்று அரசனுக்கு தெரியும் போது உங்கள் ராஜபக்தியும் உன்னத ஒழுக்கத்தையும் தணிக்கை செய்து நமக்கு சுதந்திரம் அளிப்பான் அரசன். இது உண்மைதான் அண்ணா. இது விரைவில் நிறைவேற வேண்டும் பங்கராஸ். சரி, இனி நாம் மேற்கொள்ள வேண்டியதை பார். நம் அனைவருக்காக உன் உயிரை முதலில் காப்பாற்றிக் கொள். ராப்பகலாக உன்னை தேடும் பணியில் முனைந்திருக்கிறான் கோர்வினஸ். போ, ஓடி ஒளிந்து கொள். அண்ணா, போய் ஒளிந்து கொள் பங்கராஸ். நானே உன்னை சந்திப்பேன். சண்டிப்பயல் எனக்கே சனியனாக நிற்கிறான். வீரனாம் வீரம், நேருக்கு நேர் நின்று போராட பயந்த பேடி ராஜ சட்டத்தை கிழித்துவிட்டு கண்ணில் புறாமலே நழுகிவிட்டான். இதனால் நேர்ந்த இலக்கை எண்ணி என் பதவிக்கு அரசன் முழுக்கு போட்டு விடுவான் என்று பயந்தேன். நல்ல காலம் தலைக்கு வந்தது, தலப்பாகையோடு சென்றது. தப்பி பிழைத்தது உயிர். அரச கோபத்திற்கு ஆளாகாமல் தப்பியது யார் செய்த புண்ணியமோ? எல்லாம் உன் கவனக்குறைவால் வந்தது. அதை தீர்க்கத்தான் உன்னை நாடி வந்தேன். இங்குதான் இருக்கிறது உன் திறமை. அந்த பங்கிராசை உயிரோடு பிடித்துக் கொடு. திராட்சையை புளிந்தது போல் புளிந்து விடுகிறேன். பங்கராசை பிடிப்பது அவ்வளவு சுலபமல்ல கோர்வினஸ். காலமும் களமும் ஒத்துவரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். நினைத்த காரியம் நினைத்த நிமிடம் நடக்கவில்லையே என்று மனதை அலட்டிக் கொள்ளாதே. இதோ அருந்து. நீ ஏன் விழிக்கிறாய் துர்க்குவாத்தோஸ்? இதோ நீயும் அருந்து, அருந்து. வீரர்களாம் வீரர்கள். அப்படி என்றால் நேரில் வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதுதானே? கோழை, உயிருக்கு ஆபத்து என்றால் ஆண்டவனை அப்பட்டமாக மறுதளிப்பார்கள். ராஜ துரோகிகள், முன்னொரு காலத்தில் நீரோ இந்த மன்னனை நேரத்தினிட்டு கொளுத்தியவர்கள். அவர்கள் கோயில்களில் ரகசியமாக கூடி சிறு குழந்தைகளை கொன்று அந்த மாமிசத்தை கிறிஸ்துவின் சரீரம் என்று பயந்து புசிப்பார்கள். நீங்கள் கூறுவது போய், அது குழந்தைகளின் மாமிசம் அல்ல, கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பமும் ரசமும். உனக்கு ஒன்றுமே தெரியாது தொர்க்குவாத்தோஸ். தெரியும். உனக்கு தெரியாதடா. அவர்கள் ஆலயம் சென்று கண்ணால் பார்த்ததை சொல்லுகிறேன் நான். இல்லை, நீ கூறுவது போய். நான் கூட நற்கருணை அருந்தி இருக்கிறேன். தொர்க்குவாத்தோஸ், உன் முகத்துறையை கிழிக்கத்தான் இந்த நாடகத்தை நடத்தினேன். நீ கிறிஸ்தவன் என்பதை சொல்லாமலே சொல்லிவிட்டாய். துர்காதூஸ் கிறிஸ்தவன். சபாஸ், சிக்கிவிட்டான். பொறு கோர்வினஸ், இவனால் தான் இன்னும் பல காரியங்கள் ஆக வேண்டும். நான் போட்ட கணக்கு சரியாக பலித்து விட்டது. கலங்காதே துர்காதூஸ், எனக்கு உயிர்ப்பிச்சு அளியுங்கள். நீ சாகும் வரை உயிரோடு இருப்பாய் என்று உறுதி அளிக்கிறேன். பங்கராஸ் தங்குமிடமெல்லாம் இவனுக்கு தெரியும். அழைத்துப் போ. முதலில் கிறிஸ்தவர்களின் தலைவிதியை அவனுக்கு வர்ணித்துக் காட்டு. அப்புறம் தானாக கக்கி விடுவான் விஷயங்களை. பார்த்தாயா துர்காதூஸ், ரோமை சாம்ராஜ்யத்தின் சக்திக்கு சாட்சியாக விளங்கும் ஆயுத கிடங்கு இதுதான். போர் வருவிடித்த ரோமை வீரர்களின் வலிமைக்கு விளம்பரமாக அமைந்த களஞ்சியம். சிற்பியின் படையாகி
சிரத்தையோடு பாதுகாக்கப்பட்ட இந்த அற்புத ஆயுதங்கள் எல்லாம் என் ஒப்பற்ற கரங்களிலே ஓடி விளையாட துடிக்கின்றன. பிரமாதமாய் படைக்கப்பட்ட இந்த பொல்லாத ஆயுதங்கள் எல்லாம் பிள்ளர்களாகிய கிறிஸ்தவர்களை இல்லாமலாக்க இதோபா விண்போர் அடிந்த வாழ் கிறிஸ்தவர்களின் தலையை கொய்ய. பதறாதே துர்க்குவாத்தூஸ், நீ பதறாதே. இனி என்னை பார், என் உடல் எல்லாம் நஞ்சு நீர் பூத்த நெருப்பு போல் நெஞ்சிலிருந்து எழும் கோப கனல் காற்றோடு காற்றாக கலந்து காட்டு தீ போல் கிறிஸ்தவர்களை நிரந்தரமாக ஒதுக்கிவிடும். நடுங்காதே துர்க்குவாத்து, இவையெல்லாம் உனக்காகத்தான் கூறுகிறேன். உனக்கு எதுவும் நேராது. தப்பிச் செல்வதென்பது நடைபெற முடியாது. என்னோடு இணைந்து விடு. சுரங்கங்களில் வாழும் கிறிஸ்தவர்களை குறுக்கு வழியில் காட்டிக்கொடு. அதுவே நீ வாழ வழி. இல்லையே மாண்டு மடி. ஐயோ ஐயோ, வேண்டாம் கோர்வினஸ். உடனே கூறு. கூறிவிடுகிறேன். முதலில் பங்கிராஸ் எங்கே சொல், அப்புறம் காட்டு கிறிஸ்தவர்கள் வாழும் சுரங்கத்தை. இந்நேரம் பங்கிராஸ் மத்திய சிறையில் மார்வேடத்தில் புகுந்து அங்கு சிறைப்பட்டு இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருப்பான். தினம் தினம் இரவு இதே வேலைதான் அவனுக்கு. சபாஸ் துர்க்குவாத்து, சபாஸ். நீ என் இணைபிரியா நண்பன். அந்த பங்கிராசை இப்பொழுதே தூக்கி வருகிறேன். நீ இங்கே இரு. பபியோலா, ஏன் கோர்வினஸ் அழையாமல் நுழைந்து விட்டாய்? இதில் என்ன தவறு பபியோலா? மலரை தேடி வண்டு வருவது. உன் அர்த்தமற்ற வருகையும் பொருத்தமற்ற பேச்சும் எல்லாமே புதிராகத்தான் இருக்கிறது. எதையோ விட்டு சென்றவனைப் போல் ஏன் இப்படி காத்து நிற்கிறாய்? புரியவில்லையா பபியோலா? பூத்து குலுங்கும் உன் சிங்கார வளப்பை பார்த்து பருகிச் செல்லலாம் என்ற நினைப்பில் இப்படி காத்து நிற்கிறேன். கோர்வினஸ், இந்த பிரபுகுல பேரழகியை வர்ணிக்க உனக்கு என்ன துணிச்சல்? இதோ பார், உன் மீது கொண்ட அன்பின் அடையாளமாக பிறந்த நாள் பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்வதற்கு ஏதேனும் நிபந்தனை உண்டா? அப்படி ஒன்றுமில்லை. நீ என் நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாமல் இருந்தால் அதுவே போதும். இதோ பிறந்த நாள் வாழ்த்து பபியோலா. நன்றி. வருகிறேன் வருகிறேன் சீரா. நன்றி ஐயா. பாவம் கோர்வினஸ், என் நிலை அவனுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே என் நெஞ்சிலும் நினைவிலும் நிறைந்து நிற்பது இந்நாட்டு தளபதி. என் இதய கோட்டைக்கு உரியவர் அந்த தளபதி செபாஸ்டியன். ஆனால் என்னமா, என் உள்ளம் அவருக்கு இன்னும் தெரியாது. அதற்கென்ன, தெரிய வைத்தால் ஆச்சு. நீனாக கலந்து வேண்டாம் அம்மா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பவியோலா. அரசு குருவை வணங்குகிறேன். என் ஆசிரியர் எப்போதும் உண்டு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பபியோலா. நன்றி புல்வியஸ். குருவே, தங்கள் கண்காணிப்பில் நந்தவனத்திலே பெரிய குருமண்டபம் ஒன்று கட்டப்படுவதாக கேள்விப்பட்டேன். வேலைகள் எப்படி நடைபெறுகிறது? பபியோலா, அரசர் உத்தரவுப்படி அங்கு வேலை செய்ய கிறிஸ்தவர்கள் அடிமைகளாக இருக்கும் வரை கவலை இல்லை. ஐயோ பாவம் இவர்கள். பாவமா? அந்த பாவிகளை பற்றி கூறுகிறேன் கேள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பபியோலா. நன்றி தளபதி. கேள் பபியோலா, கல்போர்னஸ் கூறட்டும். கலை 16ஐயும் கரைத்து குடித்த மாமனித அல்லவா அவர்? கிறிஸ்தவர்கள் பற்றி கூறட்டும். உன் புகழ்ச்சிக்கு நன்றி ஜபாஸ்டின். கேளுங்கள். அந்த கிறிஸ்தவர்களின் மதம் கோட்பாடு அத்தனையும் தீர ஆராய்ந்தவன் நான். அடி உதை வாங்குவதென்றால் ஆனந்தம் அவர்களுக்கு. அப்படி மரித்தால் மேகங்களுக்குள்ளே சென்று இறைவனோடு ஐக்கியமாகிவிடலாம் என்பது அந்த அற்பர்களின் நம்பிக்கை. அத்தகைய மூட நம்பிக்கையை பற்றி இன்னும் எதற்கு? ஆம், போதும். ஒரு பானை சொட்டிற்கு ஒரு சோறு பதம். இப்பேற்பட்ட கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினால் மாளிகைகளும் மாடங்களும் விரைவில் முடியும்.
அப்புறம் நடக்கப் போவது பெருநாளும் திருநாளுமே. தளபதியாரே, வீரத்தின் விளைநிலைமை, ஏன் இந்த மௌனம்? வேடிக்கை விளையாட்டு என்றால் பிடிக்காதோ? துரோகிகளாகிய கிறிஸ்தவர்கள் மீது கொடிய மிருகங்களை தூண்டிவிடும் வேடிக்கையை பார்க்க ராஜபக்தி உள்ள உங்களுக்கு பரமானந்தமாக இருக்கும் அல்லவா? வில்லியஸ், கொடிய மிருகங்களின் கூண்டிலே பச்சிளம் குழந்தைகளையும் கன்னியரையும் கைம்பெண்களையும் விளையாட்டாக தூக்கி எறியும் கொடுங்கோலாட்சியின் கோலத்தைக் காண உனக்குத்தான் வேடிக்கையாக தோன்றும். களங்கமில்லாத ஒரு இனத்தை கருணை கரங்களால் அரவணைப்பதற்கு பதில் மரணத்தின் வாயிலுக்கே விரட்டி சட்டத்தின் பெயரால் நீதியின் பெயரால் நெஞ்சுக்கு நேர் கடாரியை பார்க்கும் கொடுங்கோன்மையை நான் சந்தோஷமாக பார்த்து சகிப்பேனாகில் வீரன் என்ற பட்டம் எனக்கு பொருந்தாது. அப்படியானால் தளபதியே, மிருகங்களின் மாலில் உம்மை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்காதா? அங்கே என்னை காண நேரிடுமானால் அந்த நிர்பாக்கியரின் உயிரை காப்பாற்ற கையிலே வாளேந்தி நிற்பதை காண்பீர். தடம் புரளுகிறார் தளபதி. பக்தி அரசரிடம், பரிவு கிறிஸ்தவரிடம். ஏன் குருவே, உங்களுக்கு கருணை உள்ளமே கிடையாதா? உண்டு, அது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. கிண்டலும் விதண்டாவாதங்களும் பேசி ஏன் தளபதியின் மனதை புண்படுத்துகிறீர்கள்? புரிகிறது. எழு புல்வியாஸ், வாதம் வம்பாக வருமுன் சென்று விடுவோம். போய் வாருங்கள். வாருங்கள் குருவே, கவனிக்கலாம். தக்க சமயம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். வாருங்கள் தளபதி. எத்தனை காலம் நான் காத்திருப்பது? ஏங்கி தவிக்கும் என் உள்ளத்து வேதனைகளை நீங்கள் உணரவில்லையா? ஏன் இந்த மௌனம்? எனக்கு வாழ்வா சாவா என்பதை நீங்களே தீர்மானியுங்கள் செபாஸ்டின். பபியோலா, இந்நாள் வரை நீ என்னை புரிந்து கொள்ளவில்லையா? நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனால் உயிரிலும் மேலான கடமை எனக்கு உண்டு. அதற்காக என்னை தியாகம் செய்ய தயங்க மாட்டேன். இந்த நிலையில் வேறு எதற்கும் நான் அடிமையாக மாட்டேன். உங்கள் உள்ளத்தில் குடியிருக்க என்னை அனுமதிக்கும் போது உங்கள் கடமையை நிறைவேற்ற என்னை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் செபாஸ்டின். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி குப்ராத்தஸ். தளபதி, பங்குராஸ் கைது செய்யப்பட்டான். என்ன? உண்மைதான் தளபதி. மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவர்களை அவன் மாறு வேடத்தில் பார்க்க சென்றபோது கைது செய்யப்பட்டான். யார் கூறியது? வீனஸ் அவனை கைது செய்துள்ளதாக அரசனிடம் கூறியதை கேட்டேன். எங்கே அழைக்கப்பட்டுள்ளானாம்? மத்திய சிறையில். நான் சென்று பார்த்து வருகிறேன். பபியோலா, நான் போகலாமா? கவனமாக செல்லுங்கள் தளபதி. பங்கராஸ், கிறிஸ்தவ வீரனாக வெற்றி வாகை சூடும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்வில் ஒரு நாள் தான் மரணம். அது சொல்லாமலே வரும் அனைவருக்கும். எனக்கோ நான் கருதியபடி வீரமரணம். களமும் கணமும் கூட குறிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி நாடும் வீரனுக்கு அஞ்சா நெஞ்சமும் அசையா நம்பிக்கையும் இறுதி வர வேண்டும். பங்கராஸ், மலை அசைந்தாலும் என் மனம் அசையாது அண்ணா. நானும் வேதத்துக்கு வித்தாக முளைத்து தலைக்கப் போவதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். பங்கராஸ், வெற்றி புன்னகை பொங்கும் உன் திருமுகத்தை கடைசி முறையாக பார்க்கிறேன். ஆனால் உயிரிழந்து உருவிழந்து போன உன் உடலை வாரி எடுத்து என் மடி மீது வைத்து உன் அன்னையிடம் எப்படியடா ஒப்படைப்பேன்? நெடுநாள் சந்தேகம் இந்த ஒரு நிமிடத்தில் ஊர்ஜிதமாகிவிட்டது. தளபதி அவர்களே, உன் சாயம் விழுத்து விட்டது. கிறிஸ்தவன் என்று மார்பு திறந்து காட்டி மாழ்வதற்கே அஞ்சாத ஓர் இனத்தில் கேவலம் நீரும் கிறிஸ்தவன் என்ற உண்மையை எத்தனை காலம் மறைத்து வைத்திருந்தீர்? வாரும் அரசனிடம் உன் பச்சொந்தித்தனத்திற்கு பரிகாரம் காணலாம். புல்வியஸ், பணத்திற்காக பண்பு கட்டு வாழ்பவனே, உன் நடிப்பும் நய வஞ்சகமும் நான் அறியாததல்ல. வைத்து வாழும் உனக்கு ஏமாறுங்காலம் நெருங்கிவிட்டது. மறவாதே. அடிபட்ட வேங்கை ஏன் அலட்டுகிறீர்? கையும் களவுமாக பிடிபட்ட பின்புமா இப்படி களங்கம் என்று பேசுகிறீர்?
கிறிஸ்தவராக நீர் உமக்குள் மட்டும் இருந்து கொள்ளவில்லை. ஆம், பங்கிராசின் துரோகச் செயல்களை தூண்டிவிட்டு துணை நின்றவரும் இவர்தான். தோண்டி துருவி ஆராயப் போனால் இவரது அந்தரங்க ரகசியங்கள் அடுக்கடுக்காய் அம்பலமாகும். நீ நினைப்பது போல் கிறிஸ்தவன் என்ற உண்மையை மறைக்க என்றுமே என் அண்ணன் முயற்சித்ததில்லை. வசமாக மாட்டிய பின்பும் வாய் தொடுக்கு மாறவில்லை. ஆம், களத்துக்கு கத்தி வந்த பின்னும் கேலியும் குறும்பும் அடங்கவில்லை. இவனை திறந்து வெளியே கொண்டு வா, அரசனிடம் ஒப்படைப்போம். மாலில் உள்ள சிங்கங்கள் எல்லாம் இவனுக்காக காத்திருக்கின்றன. சாவு கண்டு சற்றேனும் பதறவில்லை நான். இதோ பார், சட்டத்தை கிழித்த என் கத்தி. உன்வசம் சிக்கியதை நீ குடித்து வரையில் கிடந்தபோது உன்னிடம் இருந்து கைப்பற்றி உன் உயிரையும் காப்பாற்றினேன். இதையெல்லாம் நீ திரும்புவதற்கும் கிறிஸ்தவர்கள் தூய்மையானவர்கள் என்பதை உணர்த்துவதற்குத்தான். பொய், சுத்த பொய். நீங்கள் தப்புவதற்காக எங்களை திருப்திப்படுத்த முயல்கிறீர்கள். துரோகி, நீ திருடன், கண்ணிற்படாமலே கத்தியை களவாடிய கயவன். கொலைக்களம் அனுப்பும் உன்னை குற்றுயிராக்கி விடுகிறேன் பார். ஓங்கிய உன் சாட்டை அவன் மேல் விழுந்திருக்க வேண்டும். அப்போது தெரியும் இந்த தளபதி யார் என்று. போலே, இந்த தளபதி பங்கராசுக்கு யார் என்று தெரியுமா? நான் தான் உள்ளம், அவன் அதன் எண்ணம். ஆனால் கடமையில் சோதனை, ஒருவரை இழந்து நிற்கிறோம். என் உயிருக்கு உயிரான அவனுக்கு நான் செய்யும் கைமாறு. நீ அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேள். வேண்டாம் அண்ணா, நான் கோர்வில்ஸை மன்னிக்கிறேன். 1000 தடவை இவன் செத்து பிழைத்தவன். மன்னிப்பு என்ற வார்த்தைக்கே பலம் தெரியாதவன். போலே, என் உயிர் உன் கருணையில் ஓடுகிறது என்று மனப்பால் குடிக்காதே. நீ எனக்கு யமனாக மாறவில்லை. ஏற்கனவே சாக துடித்துக் கொண்டிருக்கும் என் நாடியை ஒடுங்க செய்ய துணை புரிய வந்திருக்கிறாய். போ, அரசரிடம் போய் கோரு. ஆண்டவர் உன்னுள் இருக்கையில் துணிவோடு இரு பங்கராஸ். வா, உனக்கு நேரம் நெருங்கிவிட்டது. சிங்கமாய் முழங்கிய உன்னை சிறுநரியாக்கி சித்திரவதை செய்து மேலோகம் அனுப்பி வைக்கிறேன். பிறந்துவிடுங்கள் சிங்கத்தை. சட்டத்தை கிழித்த இவன் அங்கங்களை சந்து சந்தா கிழித்தறியட்டும். கல்பூர்ணரே, என்ன இது? சிங்கம் கூட்டினுள்ளே போய்விட்டது. மகாராஜா, பங்கிராஸ் கழுத்தில் மந்திர தாயத்து கிடக்கிறது. அதனால் தான் சிங்கம் போய்விட்டது. ஓ, அப்படியா? பங்கிராஸ், உடனே அந்த தாயத்தை கலட்டி எறி. மதியிழந்த மன்னரே, இது மந்திர தாயத்தல்ல, என் வீரத்தந்தையின் நினைவு சின்னம். வேதகாலத்தில் இறந்த என் தந்தை சிந்திய இரத்தத்தில் ஒரு துளிதான் இதற்குள் இருக்கிறது. நீ சொல்வது உண்மையானால் உடனே அதை அறுத்தறி. இரத்த வரி பிடித்த மன்னா, கிறிஸ்தவர்கள் சிந்தும் இரத்தத்தில் ஒரு துளிக்கு முன்னால் கூட ஒரு சிங்கம் நிற்கவில்லை. பார்த்தாயா? நீ சொல்வதெல்லாம் பொய். அது மந்திர தாயத்தேதான். அதனால் தான் அறுத்தறிய மறுக்கிறாய். நீ சாவை கண்டு அஞ்சுகிறாய். நீயா உண்மையான கிறிஸ்தவன்? மடத்தலைவனே, நிறுத்து. அறிவிழந்த மன்னா, உயிர் போகும் முன் ஒன்று சொல்கிறேன் கேள். கிறிஸ்தவத்தை அழிக்க நீ காணும் கனவு பலிக்காது, இது நிச்சயம். விடுங்கள் சிங்கத்தை. வலிக்காத, பார்ப்போம்.
வணக்கம் அரசே. வா, அதிகாரப்படி உன்னை அழைத்து வர நான் ஆள் அனுப்பினேன். எதற்கு என்று தெரியுமல்லவா? புரிந்து கொண்டேன் மன்னா. வழக்கத்துக்கு மாறாக நீ நடந்து கொள்வதை முறை என்றா கருதுகிறாய்? எனக்கு இது புரியவில்லை அரசே. செபாஸ்டின், நீ உண்மையை மறைத்து பேசுகிறாய். கலங்கம் உண்ட நெஞ்சு போல் குழம்பி பேசுகிறாய். உண்மையில் உள்ள குற்றச்சாட்டுகளை கூறுகிறேன் கேள். என் பிறந்த நாள் விழாவில் நீ பங்கு கொள்ளவில்லை. அந்தரங்க ஆலோசனைகளில் நீ கலந்து கொள்வதில்லை. கற்பந்த கன்னியை போல் நாணி நடப்பதன் பொருள் என்ன செபாஸ்டின்? அரசே, செபாஸ்டின், உன்னை என் உயிருக்கு உயிராக கருதுகிறேன். வீரமிக்க உன் தீரத்தை போல் மாற்றுக்குறையாத என் ராஜபக்தியிலும் உனக்கு அசையா நம்பிக்கை உண்டு. இந்த நிலையில் என்றுமே மாற்றமில்லை செபாஸ்டின். அரசே, இப்பொழுதாவது கூறு, இதயம் திறந்து கூறு. உன் மனவேதனை தரும் அளவுக்கு நான் என்ன செய்தேன்? அரசே, நீ ஏன் வழக்கத்துக்கு மாறாக நடந்து கொள்கிறாய்? இல்லை அரசே, எதுவுமே இல்லை. பின் ஏன் இந்த மௌனம்? செபாஸ்டின், ஏன் தயங்குகிறாய்? அன்பால் கனிந்த உங்கள் முகம் ஆத்திரமடைந்தால் எப்படி இருக்கும் என்றுதான் கற்பனை செய்கிறேன். நீ நினைப்பதை போல அல்ல செபாஸ்டின். உன் நேருக்கின்ற பின்னர் என்றுமே மாறாது. அரசே, புலியேசு கல்பூர்ணரில் தங்களை தரிசிக்க வந்துள்ளார்கள். வரச்சொல். புல்லிய சரியான சமர்த்தன். ஒட்டிக்கொண்ட நெஞ்சங்களை வெட்டி வைத்து வேடிக்கை காட்டும் சதிகாரன். நம்முடைய பிளவு ஏற்பட அவன்தான் காரணமோ என அஞ்சினேன். வாழ்கனின் குற்றம், வளர்க உன் சுற்றம், விலக உன் முற்றம். வாருங்கள் குருவே, புலம்புங்கள் வந்த விஷயத்தை. வேதனைப்படுகிறேன் மன்னா, எப்படி கூறுவேன்? தங்கள் சமூகத்திற்கு பெரும் துரோகம் நடந்து விட்டது மன்னா. அடுத்து கெடுத்து விட்டான் ஒரு ஆணவக்காரன். இந்த வீட்டிற்கு இரண்டகம் செய்கிறான். பாலை குடித்து நஞ்சை கக்குகிறான் பாவி. புல்லியஸ், என்ன உணர்கிறாய்? யார் அந்த பாவி? தங்கள் பக்கம் நிற்கும் தளபதியேதான். தளபதியா? இவர் ஓர் கிறிஸ்தவன். புல்லியஸ், விதியோடு விளையாட வந்த மதியினனே, யாரை பற்றி பேசுகிறாய்? போதை பொருள் ஒன்று புலம்புகிறாயா அல்லது? நினைவோடுதான் பேசுகிறேன் அரசே. தளபதி கிறிஸ்தவன் என்பதற்கு என்ன சான்று? 1000 உண்டு அரசே. தவறினால் என் தலை தரையிலே உருளும் என்பதை அறிவேன் மன்னா. ஆதாரம் புல்வியாசிடம் அவசியமில்லை அரசே. செபாஸ்டியானே அதை ஊர்ஜப்படுத்துவார். இல்லையெனில் தான் கிறிஸ்தவன் அல்ல என்று மறக்கட்டுமே. கல்பூர்ணரே, புல்லியஸோடு சேர்ந்து எங்களிடையே பகைமை உண்டு பண்ணலாம் என்று மனப்பால் குடிக்காதீர். வையகத்தில் எங்கள் உறவை பிரிக்க எவனும் பிறக்கவில்லை. நான் முதியவன், வையகத்து லாப நஷ்டங்களை எண்ணி கழித்தவன். உங்கள் உறவை பிரிப்பதில் முற்றும் துறந்த இந்த முனிவனுக்கு யாதொரு பற்றும் இல்லை. உன்னை கவனியுங்கள் அரசே. தொண்டையில் விக்கிய எலும்பை விழுங்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் தளபதி விழிக்கிறார். புல்வியஸ், பேராசை பிடித்தவனே, இந்த மாசற்ற வீரனை இழிவுபடுத்த துணிந்த உன்னை இரத்த கலனியிலே உருட்டி விடுவேன் போ. உன் மீது எனக்கு அசையாத நம்பிக்கை உண்டு செபாஸ்டின். ஆனால் ஒன்று மட்டும் உன்னிடம் கேட்கிறேன். புல்வியஸன் கற்பூர்ணம் கூறுவது பொய் என்று ஒரு வார்த்தை மட்டும் கூறு. கூறு செபாஸ்டின், கூறு. மெய் ஒன்றுதான் கூறத் தெரியும் அரசே. அதைத்தானே கூற சொல்கிறேன். நீ கிறிஸ்தவன் அல்ல என்பது எனக்கு தெரியும். அதனால் தான் புல்லியஸ் கூறுவது பொய் என்று ஒரு கூறு. கூராத்தூஸ், வீண் பொய் சுமத்தி இந்த புல்லியஸின் கரங்களை விலகிடு. என்ன செபாஸ்டின், கூறு. நான் கிறிஸ்தவன் அரசே. இல்லை இல்லை, நீ கூறுவது பொய். புல்லியஸை காப்பாற்றியவாறு கூறுகிறாய். உண்மைதான் சொல்கிறேன். வேதனைப்படுகிற என் நெஞ்சம் விளையாட்டாக கூறாதே. உண்மையே நான் கிறிஸ்தவன் அரசே. செபாஸ்டின், நான் பிறவி எடுத்தது கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக என்று தெரியும். பின் ஏன் கிறிஸ்தவன் என்பதை மறைத்து வைத்திருந்தாய்? மறைத்து வைத்திருந்தேன், உண்மைதான். ஆனால் இன்று மறுதளிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. நீ வாழ வேண்டும், பலம் பெற வேண்டும். உன் எதிர்காலம். கிறிஸ்தவர்கள் மாசற்றவர்கள், ராஜ பக்தி உடையவர்கள் என்று என்னால் நிரூபிக்க முடியாவிட்டால் நான் வாழ்வதையே விரும்புகிறேன். கூடியிருந்து குழி தோண்டி விட்டார் தளபதி. உங்கள் மாளிகையில் அவர் முகாமிட்டிருந்தது சதி ஒன்று நடத்துவதற்கு மன்னா. தக்க சமயம் அவர் முகத்திரை கிழிந்தது. இன்னும் ஏன் தயக்கம் அரசே? குராத்தோஸ், இவரை கைது செய். மன்னிக்க வேண்டுகிறேன் மன்னா. நானும் கிறிஸ்தவன்.
கிறிஸ்தவன் என்ற குற்றத்துக்காக தளபதியை கைது செய்ய மாட்டேன். கைது செய்ய யாரையும் அனுமதிக்கவும் மாட்டேன். குராத்தோஸ், நீயும் கிறிஸ்தவனா? குராத்தோஸும் கிறிஸ்தவன். எல்லோரும் கிறிஸ்தவர்கள். சிக்கிவிட்டேன் சதியில். ஐயோ, என் உயிருக்கு ஆபத்து, ஆபத்து. அரசே, வாளை உரையிலிடு. இதோ என்னை கைது செய்து அரசன் ஆணையை நிறைவேற்று. கைது செய். அரசே, அரசே, போது உன் நடிப்பு. நட்பு என்னும் ஒரு நுகத்தில் இணைந்த இரண்டு நெஞ்சங்கள் ஒரே கணத்தில் பகை கொண்டு விட்டன. உயிருக்கு உயிராக வைத்திருந்தான் மன்னன். பாவம், பாசம் பகையாக மாறிவிட்டது. என் காதலுக்கு இடையூறாக இருந்த தளபதி மரண அடி வாங்குவான். மாக்சிமஸின் இரும்பு கரங்களும் அதோடு ஒடியும். அப்புறம் நடைபெறுவது, திக்கற்ற மன்னன் வேறு வழியின்றி தங்கள் காலை சுற்றி சுற்றி வாழையாட்டுவான். குழந்தை போல் பழகி இழந்த பெருமையை அளந்து வாங்குங்கள். நான் விரும்புவது அதுவே. ஆனால் ஒன்று, செபாஸ்டின் பிரிவால் மயக்கமுற்ற மன்னன் மயக்கம் தெளிந்து செபாஸ்டியானை கிறிஸ்தவனாக வாழ அனுமதித்து விட்டால், உமக்கும் எனக்கும் திண்ணையிலும் தேரோடும் வீதியில்தான் இடம். அப்புறம் நம் வாழ்வே பாழ்தான். அதனால் தான் சொல்கிறேன், மயக்கம் தெளிந்ததும் மன்னன் முதலில் உங்கள் முகத்தில் விழிக்க வேண்டும். செபாஸ்டின் ராஜதுரோகி என்று நம்பும் அளவுக்கு உன் சொல்வன்மையை காட்டி அரசனை வசப்படுத்த வேண்டும். சரியாக சொன்னாய். நான் இப்போதே போய் அரசர் அண்டையில் இருக்கிறேன். பொங்கல் போய் சமயம் பார்த்து காரியத்தை சாதியுங்கள். நெற்றிக்கண் பத்தி பெரியும் அளவுக்கு நெருப்பை மூட்டுங்கள். நானும் உங்களுக்கு துணையாக விரைவில் வருவேன். அழிந்தான் செபாஸ்டின். என் ஆருயிர் ஆக்னஸை பிரித்து வைத்தவன் இனி மீளமாட்டான். வாயில் திறந்து விட்டது. என் காதலுக்கு வழிபிறந்து விட்டது. ஆக்னஸ், என் கனவு கன்னியே, உன்னை அடைந்தே தீருவேன். என்ன புல்வியஸ், காதலா? ஆம் கோர்வினஸ், என் நெஞ்சத்து நினைவுகளெல்லாம் அவ்வஞ்சியையே நாடுகிறது. கொஞ்சம் அவ்வஞ்சியை கூடிக்கழிக்காதவரை எதிலுமே என் எண்ணம் செல்லாது. காதலித்த நீ மது உண்டவன் போல் உளறுகிறாயே. நீ காதலிக்கும் மாது யார் புல்வியஸ்? காதல் சுயநலத்தில் மலர்வது கோர்வினஸ், பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் விஷயம் அல்ல. என் கனவு நனவாகும் போது அந்த கன்னி யார் என்று உனக்கு தெரியும். அதற்குள் ஏன் இந்த பதட்டம்? அறிய வேண்டிய அவசியம் எனக்கில்லை புல்வியஸ். நண்பனின் கனவு நனவாக என்னால் ஏதேனும் செய்ய முடியுமா என்பதற்காகத்தான் கேட்டேன். அல்ல கோர்வினஸ். சரி, அவளது பெயர் கூட வேண்டாம். பெயரின் முதல் எழுத்தையாவது சொல்ல முடியுமா? பொறு கோர்வினஸ். அவள் வாழும் திசையை கூறு. தூக்கி வருகிறேன் உன்னிடம். அதற்கு இப்போ அவசியமில்லை கோர்வினஸ். செபாஸ்டின் சிறையில் இருக்கிறான். இன்னும் அவனுக்கு சாவுலை திட்டவில்லை. அவன் மீண்டுவிட்டால் நம் பாடு நாய் பாடுதான். ஆகவே நான் உடனே போகிறேன். அப்புறம் சந்திக்கலாம். தண்ணீரும் தாமரையும் போல் ஒட்டு உறவற்ற நீ என்னோடு பழகுகிறாய் புல்வியஸ். யாரை நினைத்து இயங்குகிறாய் என்பது எனக்கு தெரியும். பங்கிடுவதற்குரியவளா பாவை பபியோலா? இடையில் புகுந்த மடையனே, நான் சவமானாலும் பபியோலாவை உன்வசமாவதை பார்த்து சகிக்க மாட்டேன். அற்பனே, உனக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறேன். வணக்கம் அரசே. வாரும் குருவே. மயக்கம் தெளிந்து விட்டதா மன்னா? என்ன மயக்கமா? நான் மயங்கினேனா? ஏன்? மோசம் செய்து விட்டான் செபாஸ்டின்.
அவன் செய்கையால் நிகழ்ந்தது உங்கள் மயக்கம். நய வஞ்சகன், நாசக்காரன் செய்த குற்றத்திற்கு தக்க தண்டனை பெற வேண்டும். அவனால் நாட்டின் அமைதி குன்றிவிட்டது. அவன் அழிவை காண மக்கள் துடியாய் துடிக்கின்றனர், மனம் கொதிக்கின்றனர். அரசே, கொதிப்பது அடங்க வேண்டுமானால் எரிவதை பிடுங்க வேண்டும். அதாவது செபாஸ்டியானை கொன்றுவிட வேண்டும். புதரழிந்தால்தான் புலியும் ஒளியும். நீங்கள் கூறுவது புரியவில்லையா மன்னா? செபாஸ்டின் அழிவில் தான் இந்த தீயவர்கள் ஒளிவார்கள். அரசன் மனதிலும் அமைதி நிலவும். நட்பை முறிப்பதா, செய் நன்றி மறப்பதா? கருத்துக்கு கருவூலமாக அமைவது நட்பு. செபாஸ்டின் கருத்து வேற்றுமைக்காரன், தங்களை பகைத்து கெடுக்கும் கிறிஸ்தவ இனத்தின் தலைவன். அவன் பேரரசர் போப்புவின் உளவன். பகல் வேஷம் வெட்ட வெளியாகிவிட்டது. நலன்கெட்ட நண்பனின் நட்பை விட நாட்டின் நலனே பெரிது. ஆம், நாடு காப்பது நம் கடமைதான். அப்படியானால் ஏன் இந்த தயக்கம்? ராஜகுருவே, நீர் விட்டது துர்ப்புத்தி. அதற்கு தூபம் காட்டுகிறான் புல்வியஸ். செபாஸ்டின் எனக்கு துரோகி அல்ல. இதர கிறிஸ்தவர்களைப் போல் என்னை பழிவாங்கும் எண்ணம் அவனுக்கு உண்டென்றால் அதற்காக வந்த ஆயிரம் சந்தர்ப்பங்களை அவன் பாழாக்கி இருக்க மாட்டான். புலி பல முறை பாய்வதில்லை, ஒரே ஒரு முறைதான் பாயும், அதுவும் களத்தை நோக்கியே பாயும். அரசே, அதுபோல் தங்களை அடியோடு ஒழிக்க சாதகமான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தான் செபாஸ்டின். உங்கள் கற்பனையில் உற்பத்தியான கதைகள் இவை. ஏற்க மறுக்கிறது என் இதயம். செபாஸ்டின் கிறிஸ்தவன் மட்டுமல்ல, அரசனை கொல்ல துணிந்த பாதகனும் கூட. பாதகன் என்று கூறுகிறதே தவிர செய்த பாதகன் என்னவென்று கூறவில்லையே. புல்வியாஸ் அருகில் இல்லையெனில் மன்னன் மயங்கிய நிலையில் கொலை செய்திருப்பான் செபாஸ்டின். ஆம் அரசு, நம்பும்படி கூறும். செபாஸ்டின் என்னை கொல்ல துணிந்திருந்தால் புல்லியஸால் எப்படி காப்பாற்றி இருக்க முடியும்? பாம்பிற்கு விஷம் பல்லில் இருக்கிறது. செபாஸ்டினின் வீரம் அவன் வாளில் இருக்கிறது. வாளை பிடுங்கியவுடன் சரணடைந்தான். அவனை கைது செய்து காவலில் வைத்திருக்கிறோம். ஏற்கிறதா இதயம்? கல்பூர்ணரே, பெற்றோரும் உற்றாரும் புரோகிதரும் போல் எனக்கென்று உண்மையை அர்ப்பணித்த பணியின் பலனை இன்றுதான் உணர்ந்தேன். அட்டை போல் செபாஸ்டின் என்னிடம் ஒட்டி பழகியது என் உயிரை உரிவதற்கு என்பதை புலனாக்கி விட்டீர். மறைமுகமாக ஆட்சியை கைப்பற்றதான் கிறிஸ்தவன் என்ற மாபெரும் உண்மையை மறைத்து வைத்திருந்தான். இனத்தோடு தான் சேரும். நீதிமன்றத்துக்கு அவனை இழுத்து வாருங்கள், கொலைக்கு தீர்ப்பளிக்கிறேன். புல்லியஸ், நீ செபாஸ்டின் உண்மை சொருவத்தை காட்டியதுமின்றி என் உயிரையும் காப்பாற்றினாய். காலம் வரும், உனக்கு நல்ல பரிசளிக்கிறேன். வணக்கம் அரசே. வா செபாஸ்டின், விதியின் விளையாட்டு. வீர களலாடும் கரங்களை விலங்கு. நான் வேதனைப்படுகிறேன். அரசனான எதுவானாலும் அது நிறைவேறுவதே என் விருப்பம். இத்தகைய பண்பாளனை இழக்க, அவனது நட்பை துறக்க என் மனம் துணியவில்லை. குற்றமிட்ட என் பணியின் தன்மை அறிந்தால் கொத்தவன் உள்ளம் மேலும் கருணை பொழியும். சந்தேகமா செபாஸ்டின்? நம் நட்பு பிரிக்க முடியாதது. ஆம் அரசே. ஆனால் ஒன்று செபாஸ்டின், தளராதவன் தியாகத்தை போல் அயராதவன் உள்ளம் எனக்காக எது வேண்டுமானாலும் செய்ய தயங்காதல்லவா? என் உயிரையே அர்ப்பணிக்க தயாராயிருக்கிறேன் அரசே. செபாஸ்டின், உன் நட்பு களங்கமற்றதென்றால், உன் ராஜபக்தி தூய்மையானதென்றால், நான் வெறுக்கும் கிறிஸ்துவை நீ மறுதளிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களை அழிக்க என்னுடன் நிற்க வேண்டும். மன்னியுங்கள் மன்னா, கிறிஸ்தவர்கள் தூய்மையானவர்கள். தூயவர்களாக கிறிஸ்தவர்களை மிருகங்களைப் போல வேட்டையாடிக் கொள்வதால் நாட்டிற்கு என்ன பயன்? கிறிஸ்தவர்களுக்காக மறுவேசவன் நான் உன்னை அழைக்கவில்லை. அந்த கொடியவர்களுக்காக இன்னேன இறங்காது என் இரும்பு நெஞ்சம். நான் விரும்பாத கிறிஸ்தவ மதத்தை மறுதளிக்க வேண்டும். ஆராய்ந்து பாருங்கள் அரசே. கிறிஸ்தவர்கள் தூய்மையானவர்கள் என்பதை என் வாழ்வே நிரூபிக்கும். பரிந்து பேசி பயனில்லை. அகத்தை திருத்திக் கொள். உயிர் பிச்சை அளிக்கிறேன்.
இந்த ஏழையின் வாழ்வை துவக்கத்திலிருந்தே தணிக்கை செய்து நல்லதொரு தீர்ப்பு கூறுங்கள் அரசே. தணிக்கையின் போதுதான் அம்பலமானது நீ மாபெரும் உண்மை மறைத்து வைத்தவன் என்று. என்னை எதற்கும் கிறிஸ்தவத்தின் தலைவன் நீ. கிறிஸ்தவர்கள் எதிரி என்றால் நான் அவர்களது தலைவன் என்றால் இரவும் பகலும் இமை போல் உங்கள் உயிரை பாதுகாத்திருக்க மாட்டேன். நன்றாக பாதுகாத்தாய். பதுங்கியிருந்து பாய்வதற்கு வீண்களை சுமத்தாதீர்கள். கோபத்தை மூட்டுகிறவன் பேச்சு. மனசாட்சி வேண்டும் மன்றத்தில் இருப்போர்க்கு. மலை அசைந்தாலும் என் மன அசையாது. ஜலமழிந்தாலும் என் நகமழியாது. அற்பனே, உனக்கு நல்ல தீர்ப்பளிக்கிறேன் பார். அபாக்கியாஸ், அரசு, வீரத்தை காட்ட நல்ல விருந்து. என் சொல்லுக்கு அடங்காத இவனை உன் வில்லுக்கு இரையாக்க வேண்டும். பட்ட மரத்திலே பளிங்கு போன்ற இவன் உடலை பின்கட்டா இருக்க கட்டி அம்புமாறி பொழியுங்கள். பசுமுன் தகட்டிலே குங்கும கோலையிட்டது போல் திமிர் பிடித்த இவன் தசைகள் கிழிந்து துளி துளியாய் ரத்தாராக பெருக்கெடுத்து ஓடட்டும். அகன்று விழுந்த இவன் மார்பை அம்புகள் ஊடுருவி சல்லடை சல்லடை கண்களால் துளைக்கட்டும். எதற்கு அசையாத அந்த அடக்கரி உடலிலும் காயங்கள் கிறிஸ்தவர்களின் ஒவ்வொரு முகங்களாக மாறி ஓவென்று கதறி அழட்டும். ஆடி அயறி இந்திரங்களின் உறுப்புகளைப் போல் அங்கம் அங்கமாக இவன் உடல் சத்து அணு அணுவாக உயிர் பிரியட்டும். என் ஆணைக்கு இணங்காத இவன் சிற அறந்து தரை நோக்கி கவிழ்ந்து விழட்டும். உருக்குலைந்த உயிரற்ற இவன் உடலை நாய்களும் நரிகளும் விருந்தாக உண்ணட்டும். இவனை சுடும் பாறையிலே தூக்கி எறியுங்கள். கொண்டு போங்கள். அரசு. சூழ்ச்சிகள் யாவும் பலித்தன. புழுபோல் துடிக்கப் போகிறான் செபாஸ்டின். தடையாக நின்ற சுவர் தகர்ந்து சரியப் போகிறது. ஆனால் என்ன? என் மனக்கோட்டையின் அடித்தளங்கள் தகர்க்கப்பட்டன. ஏன்? குபேரனாக இருப்பான் என்று எண்ணினேன். குசேலனாக வாழ்ந்திருக்கிறான் செபாஸ்டின். காட்டிக் கொடுத்ததற்கு கூலி காலமெல்லாம் காணும் என்று நினைத்திருந்தேன். அரை காசுக்கும் பயனில்லை. உனக்குத்தான் ஆக்னேஸ் இருக்கிறாளே, பவியலாக்கு அடுத்த பணக்காரி. உன்னை கல்யாணம் பண்ண துடித்துக் கொண்டிருக்கிறாய் என்றாயே. அவள் சொத்துக்கள் அனைத்தும் உனக்குத்தானே. எனக்கென்றுதான் கோட்டை கட்டி இருந்தேன். நினைக்கும் போது நெஞ்சம் நெக்கு நெக்குவாக நிகழ்கிறது. ஏக்கம் என் வாழ்வை சுருட்டிவிட்டது. ஏன் புல்வியாஸ்? ஆக்னஸ் என்னை ஏமாற்றிவிட்டாள். காதல் காதல் என்று கனிவு மொழி பேசியதெல்லாம் அவள் கர்த்தரை நினைத்தாளாம். காதலென்னும் மூன்றெழுத்து முத்தாரத்தை அவள் கர்த்தருக்கு மாலையாக சுட்டிவிட்டாளாம். கிறிஸ்தவனா? காட்டிக் கொடுத்து விடுவேன் என்று மிரட்டி பார்த்தேன். அசைந்து கொடுப்பதாக இல்லை. அந்த அகந்தைக்காரியை காட்டிக் கொடுத்தாவது அவள் சொத்துக்களை அபகரிக்க வேண்டும். அந்த நல்ல காரியத்தை உடனே செய். இப்போதே போகிறேன். என்னை புறக்கணித்த ஆக்னஸ் பிணக்கோலமாக வேண்டும். அவள் சொத்துக்கள் என் வசமாக வேண்டும். பவியோலா குறுக்கிடலாம். ஏனெனில் ஆக்னேஸ் அவளது உறவினள். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உடனே போ. புரிகிறதா இந்த புல்வியஸ் யார் என்று? இன்னும் சற்று நேரத்தில் புழுவோல் துடிதுடித்து சாகப் போகிறாய். தளபதி என்ற அகங்காரம் மன்னரை கைப்பாவையாக்கி என்னை பகைத்தாய். என் எண்ணங்களை மண்ணோடு மண்ணாக்கினாய். இன்று மரணத்தின் பிடியில் மண்டியிடப் போகிறாய். புல்வியஸ், பதவியும் வட்டமும் மறைந்து போகும். செல்வமும் செருக்கும் மடிந்து போகும். ஆற்றலும் மானவமும் அழிந்து போகும். ஆனால் ஆண்டவரின் அன்பு அது அழியாது. அழியும் வாழ்வை நிலையானது என நம்பி ஆணவத்தால் ஆண்டவரின் பாதையை அழிக்க நினைப்போர் அழிந்து போவார்கள் என்பதை மறந்துவிடாதே. இருமாப்பு அடங்கவில்லை உனக்கு. ஆம், இயேசுவை இதயத்தில் ஏற்றி வைத்திருக்கும் நான்
இறைவனின் சித்தத்தால் இருமாப்போடுதான் பேசுகிறேன். மடியப் போகும் நீ மனம் போன போக்கில் பேசுகிறாய். புல்வியஸ், வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள். மரணத்தைக் கண்டு அஞ்சப் போவதில்லை. உன்னை நீ எண்ணிப்பார். நீ யார்? நீ யார் என்ற இந்த உலகம் அறியும் நாள் வெகு தூரம் இல்லை. அப்போது உருண்டுவிடும் உன் தலை. நான் யார்? நான் யார் என்பது யாருக்கும் தெரியாது. தெரிந்தவன் இந்த உலகில் எவனும் இல்லை. யாருக்கும் தெரியாதா? பைத்தியக்காரா! ரோமை பேரரசின் ஒற்றற்பட தலைவன் நான். உன்னை அறியாமல் இருக்க முடியுமா? ஓரன்சியஸ், நீ யார் தெரியுமா? நீ ஒரு யூதன். மன்னன் தியோக்ளேசியனால் ராஜ துரோக குற்றம் சாட்டப்பட்டவன். உன் உடன் பிறந்த தங்கையை விரட்டிவிட்ட கொடுமைக்காரன். மன்னரை ஏமாற்றி பதவி சுகத்தை அனுபவித்து பாதக செயல்கள் புரிந்தவன். இதயமே இல்லாத வெறி பிடித்த ஓநாய். உன் கொடிய செயல்களுக்காக விரைவில் தண்டனை பெறுவாய். நிறுத்து செபாஸ்டின். என் பிறப்பின் ரகசியத்தை தெரிந்தவன் நீ. இனி நீ உயிரோடு இருக்கவே கூடாது. அபாக்கியஸ், விடு அம்புகளை. தொலைந்தான் செபாஸ்டின். Sebastiare, 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 Sebastiare. வாசத்திலே நின்ற செபஸ்தியாரே, எங்கள் செபஸ்தியாரே, அம்புகளும் பாய நாமத்தை சொன்ன செபஸ்தியாரே, எங்கள் செபஸ்தியாரே, வெற்றி வீரரே செபஸ்தியாரே, விடி வெள்ளியே செபஸ்தியாரே, வெற்றி வீரரே செபஸ்தியாரே, விடி வெள்ளியே செபஸ்தியாரே, ரத்தம் சொட்ட 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 வாசத்திலே நின்ற செபஸ்தியாரே, எங்கள் செபஸ்தியாரே, செபஸ்தியாரே.